எலக்ட்ரிஷியன் பசங்க இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். என்ன ப்ராஜெக்ட்னா வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். சரியா? இதில் 2 பர்பஸ் இருக்குது. இந்த வாட்டர் டேங்கில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படிங்கிறத இது இன்டிமேட் பண்ணோம். இன்னொன்று ஓவர்ஃபுல் ஆகாமல் இந்த பஸ்ஸர் அடித்தோடனே மோட்டரை போய் ஆஃப் பண்ணணும். இந்த 2 விஷயம் கான்செப்ட் தான் வச்சு நம்ம பசங்க வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாருங்கள். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். சரி, இப்போ மோட்ரு போடுறப்ப தண்ணி வந்து வரும் இல்லையா? ஒவ்வொரு பர்சன்டேஜ் தண்ணி இப்போ ஃபில்லாக ஒவ்வொரு லைட்டாக எரியும். அதை தான் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றுறோம். 25% வந்துருச்சு. ஒயிட் லைட் எரியுது. அடுத்து வந்து 50% லைட் இன்னும் ஃபுல் ஆகுது. 50% வந்துருச்சு. க்ரீன் கலர் லைட் எரியுது. இப்போ இந்த டேங்க்ல 50 வந்துருச்சு. இந்த பக்கம் 50 இருந்தால் லைட் க்ரீன் கலர் லைட் எரியுது. அடுத்து வந்து 75% ஃபுல் ஆகணும். 75 வந்ததும் அடுத்து ரெட் லைட் எரிஞ்சிச்சு. இப்போ ஓவர் ஃபில் ஆகணும். இங்கே வந்து பஸ்ஸு கீ இது பண்ணோம். கீ வச்சு நம்ம ஓவர்லோட் ஆயிடுச்சுன்னா நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒவ்வொரு இது லெவலாக தண்ணி குறையும் போது டேங்க்லேருந்து ஒவ்வொரு லெவலாக தண்ணி குறையும் போது ஒவ்வொரு லைட்டாக கீழே குறையும். இப்போ டேங்க்கில் ஓவர்லோட்லேருந்து கீழே வந்துடுச்சு. அடுத்து 75 கீழே போயிடுச்சு. அடுத்து வந்து 50 கீழே போயிடுச்சு. அடுத்து 25. இப்போ மோட்டர் திரும்பி ஆன் பண்ணுவோம். தண்ணி ஃபுல்லாக டேங்க் வந்ததால திரும்பி மோட்டர் போகும்போது திரும்பி ஃபில் ஆச்சுன்னா திரும்பி லைட்டு ஒவ்வொரு இதாக லெவல் ஏறிட்டே இருக்கும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேங்க்ஸ்.